வித்யா தத்துவங்கள் அனைத்துமே, வித்யா தத்துவங்கள் 7 7மே நீங்கிற கேன்வாஸ் மேல எழுதப்படுற படங்கள் தாங்க. அந்த கேன்வாஸ் ஆன நீங்க தான் சிவதத்துவம். சிவதத்துவம் 5 பற்றியும் சொல்லுகிறேன் கேளுங்கள். முதல்ல சிவம், சிவதத்துவத்துல 5ல சிவம், சுத்த சிவம், பரமசிவம், பரம சுத்த சைதன்யம், குணங்களுக்கு அப்பாற்பட்டதும், உருவமின்மை இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும், காலம் கடந்தது, எல்லை அற்றது, சுத்த ஸ்படிக சங்காசம்னு பெருமான் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறார். தன்னை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது சொல்றாரு, சுத்த ஸ்படிக சங்காசம், சுத்த ஸ்படிகத்தை போன்ற எல்லையற்ற விழிப்புணர்வும், தூய்மையானதும் மாறாத நிலையான உணர்வும், எங்கும் நிறைந்ததும் நித்தியமானதும் நிரந்தரமானதுமான ததாடம் தத் இருப்பு. இதுதான் சிவம், பரமசிவம். பரமசிவம் 2வது சக்தி. பரமசிவம் செயல்படுவது, இயங்குவது. இந்த பிரபஞ்சம் வெளிப்படுகின்ற படைப்பாற்றல், படைத்தல், காத்தல், ரீஜுவனேட் பண்ற, அழித்தல், சம்ஹாரம்னு சொல்றோம். அப்புறம் மறைத்தல், மறைப்பிலிருந்து வெளியே எடுத்தல், அருளல், இதெல்லாம் பண்ற இந்த 36 தத்துவங்களையும் வெளிப்படுத்தி நிகழ்த்துகின்ற இது சக்தி. 3வது சதாசிவம், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அனைத்தும் பொங்கி உருவம் உடையவராகவும் உருவம் இல்லாதவராகவும் சகல நிஷ்கலம் 2ம் உடையவராகவும் முழுமையாக வெளிப்படும் அருள் வடிவம் சதாசிவம். ஈஸ்வரம், இந்த பிரபஞ்சத்தையே மொத்தத்தையும் ஆட்சி செய்கின்ற பரம்பொருள் ஈஸ்வரத்தன்மை. இந்த பிரபஞ்ச தர்மத்தை, காஸ்மிக் லாவை, யூனிவர்சல் லாவை படைத்து காத்து அதை நிகழ்த்தும் ஈஸ்வரம். அடுத்து சுத்த வித்யை. இந்த சுத்த வித்யை தான் பரமஞானம், பரமானுபூதி. இந்த 5ம் சேர்ந்தது தான் பரமசிவம்னு சொல்றோம். சிவதத்துவங்களான இந்த 5ம் சேர்ந்தது பரமசிவம். நல்லா புரிச்சுக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், நீங்கள் இந்த பரமசிவத்தின் வெளிப்பாடுகள். எங்கிருந்து வந்தீர்களோ அதை மீண்டும் உற்று நோக்கினீர்களானால் நீங்கள் பரமசிவம் என்பதை உணர்வீர்கள். கண்ணாடியில பாத்தீங்கன்னா நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிற நபர் தெரிவார். முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பார்க்காம கண்ணாடியில பார்க்கிறது யாருன்னு உள்நாடி பார்த்தீர்களானால் பரமசிவம் தெரிவார். முன்னாடி பார்த்தல் மயக்கத்தையும் உள்நாடி பார்த்தல் பரமசிவத்தையும் காட்டும். உள்நாடி பார்த்தல் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குத்தான் இந்த 3 வரி சொல்றேன். உங்க இன்னர் டயலாகு, எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் 3மே கான்சியஸா உங்களுக்குள்ள திரும்பி நான் ஏதோ ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறேன். இந்த ஐடென்டிட்டி எங்க இருந்து வருது? இந்த அவேர்னஸ், அப்சர்வ் பண்ற இந்த அவேர்னஸ் எங்க இருந்து வருது? எப்படி இருக்கு? உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இந்த அவேர்னஸ் எப்படி இருக்கு? பார்ப்பவனை பார், அப்சர்வ் த அப்சர்வர், பி அவேர் ஆஃப் த அவேர்னஸ். சாட்சியாக உங்களுக்குள் இருந்து எல்லாவற்றையும் பார்ப்பவனை சாட்சியாக பாருங்கள். கண்ணாடி முன்னின்று முன்னாடி பார்த்தால் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து பிம்பம் தெரியும். உள்நாடி பார்த்தால் உண்மையான நீங்களான பரமசிவ பரம்பொருள், பரமசிவம் குவாண்டம் யூ தெரியும். பரமான நீங்கள் தெரிவீர்கள். இது ஒண்ணு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியது. உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்தினீங்கன்னா போதுங்கய்யா. இன்னும் ஒரு சின்ன, நான் சொல்றேன், இந்த ஒரு சின்ன உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கையில நடக்கிற மிக பெரிய ஒரு மிராக்கிள நீங்க கண்டுக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சமூகம் உங்களை மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்கு. தினந்தோறும் இரவு படுக்கும் பொழுது நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஐடென்டிட்டியை டிராப் பண்ணிட்டு தானாவே ஐடென்டிட்டி இல்லாத இருப்பை அனுபவிக்கின்றீர்கள். அந்த சுத்த இருப்பு, சுத்த வித்யை, சுத்த இருப்பை உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரா மாத்தனீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. நான் அப்படின்னு நான் நினைக்கிற இந்த கற்பனை பண்ணிக்கிற இந்த ஐடென்டிட்டி இல்லாமல்
இதோட ஆட்டம் பாட்டம் இல்லாமல் என்னால எக்ஸிஸ்ட் ஆக முடியுதுங்கிறது நல்ல என் கனவுல என் தூக்கத்துல எனக்கு தெரியுது. தூக்கம் அப்படிங்கிற அனுபவமே நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் உங்க ஐடென்டிட்டியை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு, அது லிட்டரலா ஐடென்டிட்டி சூசைட், வாலண்டரியா ஐடென்டிட்டி சூசைட் தான் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு காலையில எந்திரிக்கும் போது திரும்ப அழகாக உங்க ஐடென்டிட்டியை கட்டி எழுப்பி இந்த உலகத்தை முழுக்கவும் பார்த்து, இந்த உலகத்துல உங்களுடைய ரோல் என்னவோ அதை விளையாடுறதுக்கு தயாராகி, இது மொத்தத்தையும் மிஞ்சி போனா ஒரு 5 செகண்டுக்குள்ள பண்ணிடுறீங்க பாருங்க. விழிப்பு வந்து முழுமையா விழிக்கிறதுக்கு அதிகபட்சமா 5 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ள மொத்தத்தையும் பண்ணிடுறீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மிராக்கிளை டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யூ ஆர் டேக்கிங் த கான்சியஸ்னஸ் ஃபார் கிராண்டட். அது மாதிரி மூளைச்சலவை செய்யப்பட்டதுனால யூ ஆர் டேக்கிங் த கான்சியஸ்னஸ் ஃபார் கிராண்டட். ஆழ்ந்த உறக்கத்தை புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் தினசரி வாழ்க்கை ஞான வாழ்க்கையாக மாறிவிடும். நீங்க எதெல்லாம் விட்டா வாழ்க்கை கஷ்டமாகும்னு பயப்படுறீங்களோ அந்த ஐடென்டிட்டி, அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிற அந்த கேடயம், இந்த ரோட்ல இருக்கிற வெறி நாய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அங்கெல்லாம் போய் யூரின் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கும், படுத்துட்டே இருக்கும். யாராவது அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சா ஒரு இருக்கிற இடத்துல இருந்தே உரிமிட்டு இருக்கும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை பார்த்து நபர்களோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையோ நிகழ்வோ உங்க எல்லைக்குள்ள நுழைஞ்சு உங்களை வயலேட் பண்றதாவே நினைச்சிட்டு உருன்னு உரிமிட்டே இருக்கே உங்களுடைய அந்த ஐடென்டிட்டி. அது இல்லாமல் உங்களால் வாழ முடியும்னு ஒரு நாள் தூக்கத்திலையும் உங்களுக்கே அனுபவம் ஆகுது, தெரியலையங்கய்யா. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த அந்த ஐடென்டிட்டியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எனக்குள்ள அவேர்னஸ் எப்படி நடக்குது, என்னை சுத்தி இருக்கிறத எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், வார்த்தைகளை எல்லாம் துறந்து விட்டு பார்ப்பவனை ஆழ்ந்து பார்த்தல், உணர்வை உணர்தல், சாட்சியை சாட்சியாய் பார்த்தல். இப்ப பண்ணுங்கய்யா. இப்ப நீங்க பரமசிவங்க. இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிங்க. 12 வருஷம் கழிச்சு பரமசிவன் காட்சி கொடுப்பாரு. இப்ப பண்ணுங்க. இப்ப அனுபூதி, பரமானுபூதி அடைய முடியும் அப்படின்ற வெறும் குட் நியூஸ் சொல்றதுக்காக மட்டும் நான் வரலைங்கயா. அது இன்எவிட்டபிள் அப்படின்ற கிரேட் நியூஸ் சொல்லதாங்க நான் வந்திருக்கேன். அதாங்க உண்மை. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்காந்து ஒன்னொன்னா கேளுங்க. எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.